ஏரி குளங்களை ஆக்கிரமித்தால் எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்று சரியான பாடத்தை கனமழை கற்றுத்தந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் தாக்கல் செய்த பொதுநலன் மனுவில் சென்னையில் பல வணிக வளாகம், அடுக்குமாடி கட்டடங்களுக்கு சட்டவிரோதமாக கழிவுநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார். இம்மனுவை தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா ஆகியோர் விசாரித்தனர். தமிழக அரசு வக்கீல், சட்டவிரோத கழிவுநீர் இணைப்புக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க விரைவில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்றார். அப்போது தலைமை நீதிபதி கவுல், ஏரிகள், குளங்கள், நீர்வழிகளை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டுவதால் எப்படியெல்லாம் பாதிப்பு வரும் என்பதை சென்னையில் தேங்கியுள்ள மழை வெள்ளம் நல்ல பாடமாக மக்களுக்கும் அரசுக்கும் கற்றுத்தந்துள்ளது. அடுத்த பருவமழையின் போதாவது விழிப்புடன் செயல்பட வேண்டுமென்று கூறினார். தற்போதைய நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அரசு முழுமையாக ஈடுபட வேண்டுமென்று உத்தரவிட்டவர் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார்.